ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாடம் வீட்டில் உபயோகிக்கிற ஒரு பொருள்னா அது தக்காளி தான். அந்த தக்காளியை வீட்டில் வளர்க்க என்ன செய்யலாம், எப்படி வளர்க்கலாம், வெயில் தேவையா, தண்ணி எவ்வளோ தேவை, உரங்கள் தேவையா, மண் எப்படி இருக்கணும், விதை மூலமாக தான் வளர்க்கணுமா, இன்னும் சுவாரஸ்யமான சில டிப்ஸை சேர்த்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி வளர்க்க கண்டிப்பாக விதை தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நீங்கள் ஒரு அரிதான தக்காளி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அரிதான தக்காளி விதையை தேடி வாங்கி விதைக்கலாம். இல்லைன்னா கடையில் நம்ம வாங்குகிற தக்காளியே போதுமானது. நான் எங்கள் ஊர் சந்தையில் நாட்டு தக்காளி நாற்று 10 ரூபாய்க்கு 20 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து தான் நடவு செய்வேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அந்த மாதிரி வாங்கின நாற்று தான். இந்த மாதிரி நாற்று யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக தக்காளி செடியை வளர்த்திடலாம். இந்த தக்காளி செடி வைக்க ஸ்பெஷல் மண் கலவையெல்லாம் தேவையில்லை. மண் கலவையில் தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். இது கூடவே கொஞ்சம் சாம்பல் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. தக்காளி செடியை நல்லா வெயில் படுற இடமா பார்த்து வைக்கணும். ஏன்னா தக்காளி ஒரு வெயில் லவர். தக்காளி செடிக்கு தண்ணி ஊற்றும் போது சும்மா சொதன்னு ஊற்றக்கூடாது. மண்ணில் நல்லா ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு தினமும் ஊற்றினாலே போதுமானது. அடுத்ததாக உரங்களை பொறுத்தவரை பொட்டாசியம் சத்து அதிகமாக தக்காளி செடிக்கு தேவை. அதுக்கேற்ப வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, சாம்பல், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அப்போ கம்போஸ்ட் தேவையில்லையான்னு கேட்குறீங்களா? வெர்மி கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் இதெல்லாம் தோட்டம் வச்சிருந்தாலே கம்பல்சரின்னு ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொல்லலை. தக்காளி செடியில் பூச்சின்னு பார்த்தா மாவு பூச்சி மற்றும் எறும்பு தொல்லை நிறைய வர வாய்ப்பு இருக்கு. இதற்கு நார்மலாக 3G கரைசல், நீம் ஆயில் போதுமானது. நான் அப்பப்போ ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இது மாவு பூச்சியை விரட்ட நல்லா வேலை செய்யும். பட் ஒரே நாளில் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரணும். இப்போது தக்காளி செடிக்கான சில டிப்ஸ் பார்க்கலாம். தக்காளி செடிக்கு மினிமம் 12x12 க்ரோ பேக் ஒரு செடிக்கு தேவைப்படும். இதை விட பெரிய சைஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 12x12 மினிமம் சைஸ் இருக்கணும். தக்காளி செடியை சுற்றி குச்சி வச்சு கட்டி விடுறது நல்லது. ஏன்னா தக்காளி செடியோட தண்டு ரொம்ப வீக்காக இருக்கும். வளைஞ்சு போகிறதுக்கும் உடஞ்சி போகிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்குது. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க குச்சி வச்சு கட்டுறதுக்கு பதிலாக கூடாரம் மாதிரி போட்டு விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குச்சி நம்ம க்ரோ பேக்ல ஸ்ட்ரென்த்தா நிக்காது. அதனால தரை தோட்டத்தில் வச்சிருக்கவங்க முடிஞ்ச வரை குச்சி வச்சு கட்டி விடுங்க. மாடி தோட்டத்தில் இருக்கவங்க கூடாரம் போட ட்ரை பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செடியை வச்சதுக்கு அப்புறம் இங்க வேணாம் அங்க வேணாம்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தக்காளி செடியை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா தக்காளி செடியோட வளர்ச்சி ரொம்ப பாதிப்படையும். செடியும் நிறைய டேமேஜ் ஆகிடும். தக்காளி செடியில் பூக்கள் வரும்போது மீன் அமிலம், தேமோர் கரைசல் அடிச்சு விடுங்க. அதிகப்படியான பூக்கள் பிஞ்சா மாற இது ஹெல்ப் பண்ணும். தக்காளி செடியில் தக்காளி அறுவடை செய்யறதுக்கு 90 days ஆகும். அதனால பொறுமையாக வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கண்டிப்பாக தக்காளி செடிக்கு தேவை. அதனால மந்த்லி ஒன்ஸ் ஆகுது சுண்ணாம்பு கரைச்சி ஊற்றி விடுங்க. கடைசியாக தக்காளியில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளியில் விட்டமின் A, B, C, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் சத்துக்கள் போதுமான அளவு இருக்கு. நிறைய தக்காளி சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். மேலும் இரத்த சோகை, சிறுநீரக கிருமி தொற்று, கல்லீரல் கோளாறு இவற்றிற்கு நல்ல ரெமடியா இருக்கும். தக்காளி செடியை நடவு செய்ய பராமரிக்க இந்த தகவல் போதுமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியாக ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து தேவை. நாங்கள் அமுதன் இன்ஃபோ சென்டர்னு இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் போடுற வீடியோவை நீங்களும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே நம்ம செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.